வச்சுக்கிட்டு இன்னைக்கு டியூட்டி கிளம்பிட்டு சொல்லிதானே வச்சிருந்தேன் 2 நாளைக்கு லீவ் போடணும்னு. கேட்காம கிளம்பிட்டியானே. பாண்டி எப்ப பாண்டி என்னப்பா? ஐயா என்னையா இது உங்ககிட்ட சொல்லிதானே வச்சிருந்தேன். நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு டியூட்டி கிளம்பிட்டேன். என்னப்பா நீங்க நாளைக்கு தானப்பா நிச்சயம். இன்னைக்கு வேலைக்கு போறதுல என்ன பிரச்சனை? ஐயா நிச்சய வேலை நிறைய கிடக்கு. அது மட்டும் இல்லாம எப்பா நிச்சய வேலையில நீங்க பாத்துக்கோங்கப்பா. என் வேலையை பத்தி என்னைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பர்சனல் விஷயத்தை விட என்னோட டியூட்டி தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு டியூட்டிக்கு போறேன்னு கிளம்புறியப்பா. சொந்த பந்தம்லாம் வருவாங்க. வந்துட்டு போறாங்கப்பா. நீங்க கவனிச்சுக்கோங்க. சத்யா நீயே சொல்லுமா. நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் டியூட்டி கிளம்புறியா என்னன்னு நீயே கேளு. சத்யா சத்யா நீ கூட என்ன புரிஞ்சுக்கிற மாட்டியா? எனக்கு முதல் வேலை அப்புறம் தான் பர்சனல். நாளைக்கு தானே நிச்சயம். இன்னைக்கு நான் வேலைக்கு போறதுல என்ன பிரச்சனை நீயே சொல்லு. பிரச்சனை இல்ல. பாத்தீங்களா அவளே பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டா. என்னமா சத்யா? பிரச்சனை இல்லதான் இருந்தாலும் வேலையெல்லாம் அத்தா மாமா எல்லாம் வயசானவங்கள ஒத்தையில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு. அதுக்கு நான் போயே ஆகணும். இப்படி சொன்னாலாம் இது பண்ண மாட்டியா? இல்ல உங்க அம்மாவை கூப்பிடுங்க. அம்மாவுக்கு நான் என்ன பயப்படவா போறேன்? செல்வி செல்வி என்னங்க உங்களுக்கு சும்மா இருக்க முடியலையா? போட்ட வேலை போட்ட மாதிரி கிடக்கு. சும்மா செல்வி செல்வின்னு இங்க நின்னுட்டு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வேலையை பார்க்கலையா? உங்க பாரு மகனே. என்னடா அது? முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாதுடா. முக்கியமான வேலையா வேற யாராச்சும் பார்க்க சொல்லு. நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் கிளம்புறேன்றியே என்னடா அர்த்தம்? அதெல்லாம் யார்ட்டையும் ஒப்படைக்க முடியாதுமா. நான் போய் பார்த்தா தான் அந்த வேலையே முடியும். ஆமா இவர் பெரிய கலெக்டர். போய் கையெழுத்து போடாத அந்த வேலை முடியும். பேசாம இருடா. நாளைக்காவது நாளை கழிச்சாவது இன்னைக்கு பாடுற மத வேலையா? அத்தை விடுங்க அத்தை போயிட்டு வரட்டாதான் முக்கியமான வேலைன்னு சொல்றாங்கல்ல. நீ பேசாதடி. நீ குடுக்கற இடம் தான் உனக்கு. எப்ப பாரு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கியா? ஆமா ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. பின்ன என்னடா நான் சொல்றது நீ ஒரு பட்டாவது கேக்குறியா? சரி கோவப்படாதீங்க. சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரமானா எப்பனா வேலை முடியறப்பதாமா வருவேன். அதானே பார்த்தேன். நீ சீக்கிரமா வர வேணா சீக்கிரமாவும் வர வேணா. ஒழுங்கா வீட்டுல இரு. சரி ஒரு மத்தியானத்துக்குள்ள 1 மணிக்குள்ள வந்துடுறேன். 1 மணிக்குள்ள வரலாட்டி நீங்க என்ன தேடி வந்துருங்க. ஆமாடா நீ எங்க இருப்ப எப்ப இருப்ப உன்னை பாத்துட்டு நாங்க ராவி எடுத்துறோம். போவான்ல அங்கிட்டு. சரி கோவப்படாதீங்கம்மா. 1 மணிக்குள்ள கண்டிப்பா வந்துருவேன். 1 மணிக்குள்ள வரல நீ என்ன ஆவன்னு எனக்கே தெரியாது. சரிம்மா. போலீஸ் ஆனாலும் ஆனியா? ஒரு வேலைக்கு ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன்றியா? நிச்சயதார்த்தத்துக்கு எந்த லட்சணம்? நீ கல்யாணத்துல என்ன பாடுபடுத்த போறியான்னு தெரியல. என்ன உங்க மான பாத்துட்டு இப்படியே நின்னுகிட்டே இருக்க போறீங்களா? வாங்க உள்ள வேலை கிடக்கு. போதுமாப்பா எல்லாம் உங்களாலதான். இதுக்குதான் ஆள் இல்லாத நேரமா பார்த்து கிளம்பலான்னு நினைச்சேன். நீங்க வேற வந்துட்டீங்க. சரி விடுறா. சீக்கிரமா போயிட்டு வர்ற வழிய பாரு. சரி இங்க வாடி. எதுக்கு? டியூட்டிக்கு தானே கிளம்பிட்டீங்க. டியூட்டியை பாருங்க. முதல்ல டியூட்டியை பாக்குறேன் அப்புறமா டியூட்டியை பாக்குறேன். அதெல்லாம் நீங்க ஒன்னும் பார்க்க வேணாம். நீங்க போய் உங்க டியூட்டியவே பாருங்க. அதுதானே உங்களுக்கு முக்கியம். கிளம்புங்கன்னு சொன்னேன். நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு டியூட்டியை பார்க்க போறீங்க. அப்ப உங்களுக்கு டியூட்டி தான் முக்கியம். நான் முக்கியம் இல்லை அப்படித்தானே? அப்படின்னு சொல்ல முடியாது. பின்ன நீங்க அப்படித்தானே பண்றீங்க. எனக்கு நீ எப்படியோ அது மாதிரிதான் என்னோட வேலையும். நான் எந்த அளவுக்கு நான் விரும்புறேனோ அந்த அளவுக்கு நான் என் வேலையும் விரும்புறேன். புரிஞ்சுக்கிறவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா அப்புறம் திரும்ப இப்படி கேக்குறேன்னா ஏன் கேக்குறேன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கிறவேல நீ புரிஞ்சுக்கிறவேன்னு தான் உன்னை நான் விரும்பினேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. உருகிற போது. சரி நேரம் ஆயிடுச்சு கிளம்புங்க. இங்கேயே லேட் ஆகுனா அப்புறம் 1 மணிக்கு எப்படி வருவீங்க? அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? 1 மணிக்குன்னா 1 மணிக்கு அத்தான் டான்னு நிப்பேன். நிப்பீங்களா? டான்னு நிக்கலாட்டி உங்களை டூன்னு ஆக்கிடுவாங்க. ரொம்பத்தான் கிண்டல் பண்றேன். மட்டும் எனக்கு வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்க என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். சாமி நீங்க வேலைக்கே கிளம்புங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போயிட்டு பையாவே வாங்க சரியா? ஏன் பையா வரணும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வர முடிஞ்சா சீக்கிரமா வந்துருவேன். அப்புறம் வந்து ஒன்னு வச்சுக்கிறேன். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சீக்கிரமா வர்றேன்னு வந்து என்னை உயிரை வாங்காதீங்க. உங்களால எப்ப வர முடியுதோ அப்பயே வாங்க சரியா? சரி நினைக்கிட்டு என்ன பண்றாவ? ஒட்டி நினைக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு நான் பண்ற பாடு எனக்கு தான் தெரியும். ஆனா எப்படியாவது என் கண்ணில் மண்ணத்தை விட்டு எப்படியாச்சும் இப்படி வந்து நின்றாளே. எங்க அண்ணன் மகன் அங்க சிங்க குட்டி மாதிரி இருக்கான். ஆனா இவன் தான் வேணும்னு நினைக்கிட்டு
அதுல நாளைக்கு நிச்சயம் வேற. இந்த நிச்சயத்தை நான் எப்படிதான் தடுக்க போறேன்னு தெரியல. சத்யா, என்னம்மா எனக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இது வந்து என்னத்த என்னாச்சு? ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, வேலை கிளம்பிட்டீங்க போல. பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லடி, வேலை கிளம்புனவரை கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கியே, அதான் என்னன்னு சத்தம் போட்டேன். இருக்கு இப்படியா கத்துவே நீ? என்னடி அப்படி பெருசா கத்திட்டேன்? பேர சொல்லி தானே கூப்பிட்டேன். மாப்பிள்ளை வேலை கிளம்பி நின்னுக்கிட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தேனா எப்ப வேலை கிளம்புவாரு? கத்துக்கு நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னடி பாத்துக்கிறவா? என்ன பாத்துக்கிறவ? மாப்பிள்ளைக்கு அங்க 1000 வேலை இருக்கும். உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தா அவர் வேலையில யார் பாக்குறது? அத்தை அத்தை கோவப்படாதீங்க அத்தை. என்ன மாப்பிள்ள இவ பண்ற வேலையை பாருங்க. ஐயா அத்தை, அவ ஒன்னும் என்னை கூப்பிட்டு வச்சு பேசல, நான் தான் அவகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்க, உன் காதால நல்லா கேளு. ஓ அப்படியா மாப்பிள்ள, நீங்க தான் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? நான் கூட உங்களுக்கு வேலைக்கு நேரமாயிருமே, அதான் இவ வந்து பேசிக்கிட்டு இருக்காளேன்னு தான் சத்தம் போட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என்ன 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 நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? சத்தியமா ஏன் கோவமா இருக்க? என்ன பண்றது, எனக்கு ஒண்ணு வாச்சிருக்கு பாரு. அம்மா அப்பா நிக்கிறாங்களே, விலகி நிப்போ, நெருக்கமா நிக்கிறமே, என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட என்ன இருக்கான்னு பாரு அவளுக்கு. என்ன என்ன முடிக்கிற? ஒண்ணும் முன்னாடி ஆத்தா இங்க வந்தாலே பிரச்சனை தானே, எப்படி 2 பேர்த்தையும் பிரிக்கலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. சரிங்க மாப்பிள்ள, அவ இப்படித்தான் ஏதாச்சும் கத்திக்கிட்டு கிடப்பா. நீங்க வேலைக்கு கிளம்புங்க. சரிங்க அத்தை. சரி சத்தியா, போயிட்டு வரேன். நான் ஒருத்தன் இங்க பாடா படுறேன், அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல போல. வேலை கிளம்புங்க மாப்பிள்ளன்னு நான் சொன்னா அவகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் என்ன மனுஷன், என்னண்ட பிரிக்க போறேன்னு தெரியலையே. இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் ஏன் முடியாது? பெருசு காட்டிட்டா நாளைக்கு நிச்சயம். நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி பிரிக்க முடியும்? இத்தனை நாள் அவனால பிரிக்க முடிஞ்சுச்சா? என் பொண்ணுக்கு எங்க அக்கா மகன் அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரு, அதை யாராலையும் தடுக்க முடியாது. என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நினைப்பா நினைச்சுக்கிட்டு பிரிச்சு காட்டுறையா? பிரிச்சு காட்டுறேன். எத்தனையா பிளான் போட்டு பிரிக்க முயற்சி பண்ண, முடிஞ்சுச்சா உன்னால? பண்றையா? பண்றேன். நாள பண்ண முடிஞ்சா பண்ணிக்கடி. ஆட்டமா ஆட்டம், ஆட்டத்துக்குள்ள முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் வந்துருச்சு. என்னையா பெருசா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணமே முடிஞ்சாலும் இவளை பிரிச்சு எங்க அண்ணன் மகனுக்கு நான் கட்டி வைக்கத்தையா செய்வேன். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி? அம்மா மாதிரியா பேசுற? அம்மாதாயா, அதனாலதான் அவளை என்னோட விருப்பப்படி என் அண்ணன் மகனுக்கு நான் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓ விருப்பம் முக்கியம் இல்ல, என் பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம். அவ யார் கூட சந்தோஷமா வாழ்வாளோ அவங்க கூட தான் சேர்த்து வைக்கணும். இதுதான் பெற்றவங்களுக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கும் நல்லது. அதான் புரிஞ்சு நடந்துக்க. இதெல்லாம் முடியாது. என் பொண்ணு ஏன் இஷ்டப்படி என் கண்ணை வீட்டுலதான் வாழ்வா. அத யாராலையும் மாத்த முடியாது. ஏன் உங்களால கூட மாத்தவே முடியாது. ஏண்டி இப்படி அவ விருப்பத்துக்கு எதிராக நடக்கணும்னு நினைக்கிறேன்? இங்க பாருங்க, எல்லாம் நான் நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். இவன் போலீஸ்காரன், ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி பட்டுன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம பிள்ளைதான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கணும். அதுக்காகத்தான் நான் இப்பயே யோசிக்கிறேன், இந்த பையன் நம்மளுக்கு வேண்டாம். நீங்களே நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஏண்டி அவன் புத்தி எப்படி போகுது? அங்க நடக்கிறத நான் சொல்றேன், எத்தனை படத்துல பாத்துருக்கோம். போலீஸ்காரன் ஒருத்தர் நேர்மையா இருந்தாலே அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க, கொன்றுவாங்க தெரியும்ல. அது படத்துல. நேர்ல எத்தனையோ நேர்மையான போலீஸ்காரங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்கள இப்ப கொண்டுகிட்டா இருக்காங்க. வாய மடிக்கிட்டு இருந்து ஏதாச்சும் சொல்லிடப்பாரு. சரிடி, உன்னோட நோக்கப்படியே வருவோம். உங்க அண்ணன் மகன் என்ன வேலை பாக்குறியா? எங்க அண்ணன் மகன் வெளிநாட்டுல இன்ஜினியரா இருக்கியா? இன்ஜினியரா தானே இருக்கியா? நல்லா வீடு கட்டுறதுக்கு பிளான் எல்லாம் போடுவியல்ல? போடுவியா? சூப்பரா போடுவியா. எங்க அண்ணன் மகன் யாருன்னு நினைச்சீங்க? மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறியா? சரிடி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம். இன்ஜினியர் வேலை பார்க்கறவே சைட்டு கீட்டு மாடு கீடு எல்லாம் போய் பார்க்கத்தானே செய்வியா? நீங்க என்ன லூசாங்க? அதெல்லாம் எப்படி பார்க்காம இருப்பாங்க? இன்ஜினியர் வேலை பார்க்கறவங்க எல்லாத்தையும் பார்க்கத்தான் செய்வாங்க. பாப்பாங்கல்ல. அப்ப தெரியாம 3வது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டியான்னு வச்சுக்க, போய் சேர்ந்துருவியான்ல. இப்பயும் நம்ம பிள்ளை கஷ்டப்படத்தான் செய்யும். நீங்களா என்ன மனுஷன்? அநியாயமா எங்க அண்ணன் மகன் சாவணும்னு நினைக்கிறீங்களே? இப்ப நீ மட்டும் எங்க அக்கா மகன் சாவணும்னு நினைக்கல, நான் மட்டும் நினைக்க கூடாதா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அவன் உங்க அக்கா மகன் சாவணும்னு நினைக்கல. அப்படி ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் நான் சொல்றேன். நானும் அதைத்தான் சொல்றேன். உங்க அண்ணன் மகன் வந்து சாவணும்லாம் நினைக்கிறேன், அவன் நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். உன் எண்ணத்துக்கு தான் நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆமா எடுத்துக்காட்டு சொல்றாரு, எடுத்துக்காட்டு. உங்க வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ கடவுளே, இவர் சொன்னது மாதிரி எதுவும் நடக்க கூடாது. எங்க அண்ணன் மகன் நல்லா இருக்கணும், நல்லபடியா சம்பாதிச்சு சொத்து சேர்த்து பிள்ளை குட்டியோட வாழணும். இது நல்ல நியாயமடி. உங்க வாய் வச்சுக்கிட்டு பேசாம இருங்க. உங்க வாயில ஈயத்தை கட்சி தான் ஊத்தணும். அப்படியா? என் வாயில ஏத்த கட்சி ஊத்துனா ஓ வாயில என்னத்த கட்சி ஊத்துறது? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என் அண்ணன் மையன் நம்ம சத்தியாவே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு கிடைக்கியா? அவனுக்கு ஒரு வழி வேணா? வழி தானே, இந்த வாக்குல போ சொல்லு, போயிருவியா? என்ன விளையாடுறீங்களா? என்னடி இங்கேயே இருக்க உங்க அண்ணன் மகன் உனக்கு முக்கியம்னா, என் பக்கத்துல இருக்க என் மகன் எனக்கு முக்கியம். அவன் மேல உங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இருக்கு. யாரு இல்லைன்னு சொன்னா? அவளுக்கு பிடிக்காத, அவளுக்கு விருப்பம் இல்லாத மாப்பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினைக்கல. மாப்பிள்ளை குணத்திலையும் சரி பாசத்திலையும் சரி ரொம்ப தங்கமானவர். அதனாலதான் உன் மகளுக்கு அவரை பிடிச்சிருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு நான் 2 பேர்த்தையும் பிரிப்பேன், 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு என்னமாச்சும் வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் நான் உனக்கு வில்லனா மாறிடுவேன்.
ஞாபகம் வச்சுக்க. என்னங்க இல்லத்தனம்னா நீ ஒன்று சாதாரணமா நினைச்சிடாத. நீயும் நானும் பிரியிற சூழ்நிலை வரும். எதுக்காக? எல்லாம் என் பொண்ணுக்காக, என் பொண்ணு சந்தோஷத்துக்காக. பொண்ணோட சந்தோஷத்தை மட்டும் நீ கெடுக்கணும்னு நினைச்ச, அப்புறம் உனக்கு டைவர்ஸ் தாண்டி. அதையும் ஞாபகம் வச்சுக்க. என்ன இந்த மனசு எப்படி பேசிட்டு போறாரு? ஒருவேளை நாளைக்கு நிச்சயம் நடந்துருமா? ஏங்க 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 என்னங்க அது? டைவர்ஸ் கீவர்ஸ்லாம் பயமுறுத்துறீங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க. நீ 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு சரிதா அப்ப மாதிரி எதுக்காக அத்தை கூப்பிட்டு விட்டீங்க? ஒண்ணுமில்ல தமிழரே, சென்றலுக்கும் அஸ்வினுக்கும் புதன்கிழமை கல்யாணம். என்னது புதன்கிழமையா? அஸ்வின் இருமை என்கிட்ட சொல்லியிருக்கானு பாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கேன். அதான் வேலை நிறைய இருக்கு. கல்யாணத்தை 3 நாள்ல வச்சுக்கிட்டு வேலையை சீக்கிரமா பாக்கணும். என்ன வேலைத்த சொல்லுங்க பாக்குறோம். தாலி எடுக்கணும், அதை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா அத்தை? ஆமா தாமலர், அதான் சிம்பிளா கோயில்ல வச்சிருந்தாலும் நம்ம பாக்குற வேலையை பார்க்கத்தானே செய்யணும். அது அதுக்குன்னு நிறைய கிடக்கு. அதுக்குத்தான் நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம சீக்கிரமா ஜவுளி எடுக்க கிளம்பிடலாம். ஐயா ஐயா ஜாலி, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். என்னத்தா சரியா? ஐயா அத்தை, சேலை எடுக்கிறதுக்கு நாங்க எதுக்கு? நீங்களே எடுத்துட்டு வரலாமே. அப்படியெல்லாம் சொல்லாதத்தா. கல்யாண சேலைன்றது சாதாரணம் இல்லை. இதை நீ காலகாலத்துக்கு பத்திரமா வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க போறது. அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ஆமாத்தா தென்றலே, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுத்தாத்தா ஓ மனசு நிறைவா இருக்கு. இது ஒன்னும் சாதாரணமா உடும்பத்துக்கு கட்டுற சேலை இல்லை, யார் வேணா எடுத்துட்டு வர்றதுக்கு. எனக்கு நீங்க எப்படி சேலை எடுத்துட்டு வந்தாலும் சந்தோஷம் தான் அத்தை. இப்படியெல்லாம் சொல்லாதா மருமகளே. நீ வந்தாத்தா உனக்கு பிடிச்ச மாதிரி, உனக்கு கலருக்கு ஏத்த மாதிரி நல்ல சேலையா பார்த்து நம்ம எடுத்துட்டு வரலாம். நான் சரியா? அவதான் கல்யாண பொண்ணு, அவளை கூட்டு பாருங்க. சரி நான் எதுக்கு மாமா? அத்தை நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல சேலையை எடுத்துட்டு வாங்க. நீங்க எந்த சேலை எடுத்துட்டு இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் முடியாதா? அதனத்துக்கு எனக்கு அவரவர் வந்து அவரவருக்கு பிடிச்ச சேலையை எடுத்துக்கங்க. என்ன புரிஞ்சுச்சா? ஐயா ஜாலி, நான் நாளைக்கு ஸ்கூல் லீவு. இருக்க போய் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அண்ணன் கல்யாணத்துல கலக்குன்னு கலக்கணும். நீ என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு ஸ்கூலுக்கு எப்படி லீவ் போடலாம் தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, பின்ன அண்ணன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க, நான் இல்லாமையா? அதெல்லாம் நீ ஒன்னும் கிழிக்க வேணாம். உனக்கு எப்படி ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா நாளைக்கு ஸ்கூலுக்கு போற வழிய பாரு. நாளை கழிச்சு பறிச்ச நாளைக்கு துணி எடுக்க போறலாம். துணி எடுக்க பாருங்கப்பா, நானும் நாளைக்கு வர்றேன். அம்மாட்ட சொல்லுங்கப்பா. அது மட்டும் இல்ல, எனக்கு 4 கழிச்செல்லாம் பறிச்ச இல்ல, அதுக்கு மறுநாள் தான் பறிச்ச. கூட்டு போங்கப்பா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, பின்ன உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸா அம்மா பார்த்து எடுத்துட்டு வருவேன், சரியா? அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். என் செல்லம்ல தங்கம்ல ராசாத்தில அம்மா சொன்னா பூ மாதிரி கேட்பாங்க. கேட்க மாட்டேன். ஏய் இன்னும் மப்பா பண்ணிக்கிட்டு இருக்க மப்பே. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிப்பாளா? இங்க ட்ரெஸ் எடுக்க வரா. சரி விடுங்க அத்தை, வந்தா வந்துட்டு போறா. சின்ன பிள்ளை தானே, சும்மா இருக்க மலர். இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொன்னே என்ன பாடப்படுத்தினா நடக்கட்டுவா வீட்டுல. ஐயா அத்தை பாவம் பூ மாதிரி அழுறா பாருங்க. அழுதுட்டு போறாமா? நான் சொல்றேன்ல, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் நான் பார்த்து எடுத்துட்டு வரேன்னு. இத்தனை வருஷம் அவளுக்கு பார்த்து எனக்கு எடுக்க தெரிஞ்சவளுக்கு இப்ப எடுக்க தெரியாதா என்னடி? நானும் வருவேன். நீங்க மட்டும் ட்ரெஸ் எடுக்க போறீங்கன்னு நல்லா ஜாலியா இருப்பீங்க. நான் மட்டும் பள்ளிக்கூடம் போகணுமா? போமாட்டேன். விளக்கு மாதிரி பிஞ்சு வேறும். ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறதுக்கு வழிய பாரு. அப்பா சொல்லுங்கப்பா. எடுத்தா போங்கடி, கழுத வந்தா வந்துட்டு போகுது. என்னங்க நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் படிச்சுக்கிறவே பாஸ் ஆயிரும். அதான் நம்ம பூமாரி நல்லா படிக்கிற பிள்ளை தானே, ஒரு நாள்ல என்ன ஆக போகுது? சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் மார்க் ஏற்கு கம்மி ஆயிடுச்சு, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. என்னை எதுவும் சொல்லக்கூடாது. சரிதா, உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. நீயாச்சும் உங்க அப்பா நான் செய்யறா கட்டு வைங்க. ஜாலி ஜாலி ஜாலி. இந்த வீட்டுல உன் பிரச்சனை எடுபடாதுமா, எல்லாம் அப்பா தான். என்னது? ஐயோ பயவில்லை, நம்மளை பார்த்து வருது. நம்ம தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் கொஞ்சம் படுக்கிறேன். அஸ்வின் எங்க இருக்க நீ? தேடுற நம்மள தான் தேடுற. அஸ்வின் இங்கதான் இருக்கியா நீ? ஆமா இங்கதான் இருக்கேன். இவ்வளவு நேரம் சத்தம் போடுற, இங்கதான் இருக்கேன்னு சொல்றியா நீ? என்ன வேணும் உனக்கு? 2-3 நாள்ல கல்யாணம்னு சொன்னேன், ஆனா புதன்கிழமை கல்யாணம்னு சொல்லவே இல்ல. அதான் சொன்னேன்ல, என்ன 2-3 நாள்ல கல்யாணம். ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய் 3, புதன் 4, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எருமை ஏன்டா என்கிட்ட சொல்லல? கீழே உட்கார், கத்தாத. நீ சொல்லு, அதான் உட்காந்துட்டேன்ல. என்ன சொல்லணும்? என்கிட்ட எதுக்கு புதன்கிழமை கல்யாணம் நீ சொல்லவே இல்ல. கல்யாணம் நடக்க போகுது, என்னைக்கு நடந்தா என்ன? என்ன பேசுற நீ? கல்யாண தேதியை கூட என்கிட்ட சொல்லலனா அப்புறம் எப்படி நீனா? என்ன சொல்றதுன்னே தெரியல. பக்கத்துல வாயே. இல்ல அஸ்வின், எனக்கு மனசே சரியில்லை. மனசு சரியில்லையா? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன? உன் விருப்பத்தை கேட்காம நாங்களா முடிவு பண்றோம்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் நினைக்கல அஸ்வின். கல்யாணம் எப்படி நடக்கும்னு நான் நினைச்சேன் தெரியுமா? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, நமக்குன்னு கடவுள் எப்படி அமைக்கணும்னு எழுதி வச்சிருக்காரோ அப்படித்தான் நடக்கும். நீ நினைச்சாலும் நீ நினைச்ச மாதிரி நடக்காது, நான் நினைச்சாலும் நான் நினைச்ச மாதிரி நடக்காது. அஸ்வின்
சொல்லுடி. அஸ்வின், நான் ஒன்று உங்ககிட்ட கேட்டா கோச்சுக்கிற மாட்டியே? கோச்சுக்காத அளவுக்கு கேளு, நான் கோச்சுக்கிற மாட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா அதெல்லாம் வரமாட்டார் தென்றல். உங்க அப்பா வேற நம்ம கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு நான் ஒன்னும் எங்க அப்பா சொல்லல, எங்க அப்பா தாவ சொல்றேன். நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா தாவ கூப்பிடுங்களா அஸ்வின்? அது மட்டும் இல்ல, எங்க அம்மாச்சியையும் கூப்பிடணும் அஸ்வின். கூப்பிடுவோம் தென்றல். உனக்காகத்தான் உங்க அப்பத்தாவையும் உங்க அம்மாச்சியும் கூப்பிடுவோம். மற்றபடி வேற யாரையும் என்னால கூப்பிட முடியாது. புரியுது நீ யார சொல்றேன்னு. புரிஞ்சா சரிதான். இவனும் கவலைப்படாத தென்றல். எங்க கல்யாணம் முடிஞ்சா நம்மளை நல்லா பாத்துக்க மாட்டாங்களோ, நம்ம அப்பா வீட்டுல இருந்த மாதிரி இங்க இருக்க முடியாதோ, அப்படியெல்லாம் நீ நினைக்காத தென்றல். சேச்சா, அப்படியெல்லாம் நினைக்கல. பின்னையே நீ முன்ன மாதிரி கலகலன்னு இருக்கவே மாட்டேங்கிற தென்றல். நீயே யோசிச்சு பாரு, இவ்வளவு பிரச்சனையில என்னால எப்படி சந்தோஷமா கலகலன்னு இருக்க முடியும்? என்னால இருக்க முடிஞ்சுச்சா? சரி விடு, இதுக்கப்புறம் நீ நானும் சந்தோஷமா இருக்க. என்ன பண்ற அஸ்வின்? இதுக்காகத்தான் அவன் பக்கத்துலயே வரக்கூடாதுன்னு சொல்றேன். அதே படி என் பக்கத்துல வராம இருப்ப. வரக்கூடாதுடா அவன் பக்கத்துல. அந்த கைக்கு நான் வச்சிருக்கேன். யாரு மேல வச்சிருக்கேன்? உன் மேலதான். என் மேலதானே? என் மேல இருக்க கையை எடு. எடுக்க முடியாதுடி, என்னடி பண்ணுவ? எடுக்க முடியாதா? வலிக்குது கடிக்காத. அப்ப கையெடுறா. சரி எடுக்கிறேன். இப்ப வாடி வலிக்கு. ஊசு இப்படி அடிப்பேன். இப்ப நல்ல ஊசியா வச்சிருக்க. எனக்கு அப்படித்தான் செய்யணும். என் கைய தானே கடிச்ச. ஏன் என் கண்ணத்தை கடிக்க போறியா? இது கடிச்சு வைக்கிறேன். ஏன்னா அஸ்வின், நீ மட்டும் என்னை கடிச்சு வச்சேல இரு. டேய் என்னைய சொல்லிட்டு நீ இப்படி ஊசியா பண்ண வச்சிருக்கிய? என் கண்ணம் தாங்காதடா. நான் கடிக்கிற கடியில உன் கண்ணத்துல பாதிய வாய்க்கு வந்துடணும். ஏன்னா அஸ்வின், வேணும்டி, எனக்கும் வேணும்டி. இன்னைக்கு எங்கடி ஓடுற? நில்லு. டேய் போடா. என் கண்ணத்துல பாதிய நீ திண்டு விட்டா நான் என்ன பண்றது? என் கண்ணத்துல பாதிய தாரு. முடிஞ்சா வந்து பிடிச்சு கடிச்சுக்க. ஏ தென்றல். சொல்லு. தென்றல் இங்க வாயே. நான் மாட்டேன்ப்பா. வாடி. என்ன நம்பி வரலாமா? வா கடிச்சுலாம் வைக்க மாட்டேன். நம்பி வர்றேன். கடிச்சு வச்சேன்னு வச்சுக்க, 32 பழி தட்டி விடுவேன். தென்றல், நாளைக்கு உனக்கு சேலை நான் செலக்ட் பண்ணவா? வேண்டாம்பா, உன் செலக்ஷன் நல்லாவே இருக்காது. நீ கூட என் செலக்ஷன் தான். அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன? முழிக்கிறது. ஏ லூசு, ப்ளீஸ் டி. சரி அஸ்வின், நீ ஏன் எடுத்தா? ரொம்ப தேங்க்ஸ் டி தென்றல். ஏ லூசு, தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, உனக்கு எவ்வளோ புடவை வேணும்? நீ எவ்வளோ எடுத்து கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நிஜமாவா? 100 ரூபாய்க்கு? இன்னைக்குங்களா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி அப்ப சொல்லு எவ்வளோக்கு? ஒரு 1000, ஒரு 2000? எனக்கு 50,000 ரூபாய்க்கு வேணும். என்னது 50,000மா? இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்லடி. அது எனக்கு தெரியும். எனக்கு 50,000 ரூபாய்க்கு எடுத்தர மாட்டியா? அப்பா வீட்டுல இருந்தா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு கூட எடுத்து தருவாரு. 50,000 என்ன? தெரியுதுல. அப்போ உங்க அப்பா வீட்டுல இருக்க வேண்டியதானே? என்ன, எங்க அப்பா வீட்டு கிளம்புறேன். கிளம்பு தென்றல். நான் கோவமா போறேன். எங்க போற? எங்க அப்பா கிட்ட போறேன். கிளம்பு. ஆசைதான். அவ்வளவு சீக்கிரம் உன்னோட்டு போயிருவேனா என்ன? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அஸ்வின்? சரி கோப்படாத. எப்படி நீ உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லலாம்? இப்பயே நீ இப்படி சொன்னேனா நாளைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு சண்டை எது வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ இப்படி தானே சொல்லுவ அஸ்வின்? அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். யாரு நீயா? நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் அஸ்வின். என்ன தெரியும் உனக்கு என்ன பத்தி? என்ன போய் நம்பி வந்தேன் பாத்தியா அஸ்வின்? நம்பலாட்டி போடி. ஏன்னா அஸ்வின், என்னடி? இப்பதானே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு உன்னை பத்தி இப்ப நல்லா தெரியுது தென்றல். என்ன தெரிஞ்சிருச்சு உனக்கு என்ன பத்தி? இத்தனை நாளா தெரியாதது இப்ப தெரியுதா? வேணாம் தென்றல், அரைஞ்சிருவேன். டேய் அஸ்வின், என்னடா நடக்குதுங்க? நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு கூடால வரீங்க? தென்றல், அவங்க எங்க அம்மா. செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வள தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க அப்புறம் சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும்